நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 3:3. நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார், நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாயிருக்கிற தேவன் என்று சொல்லி எந்த மனுஷனையும் உயர்த்த வல்லமுள்ளவர், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க வல்லவர். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா கர்த்தர் அது யாராலும் தடை செய்ய முடியாது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய தடைபடாது. ஒரு மனிதனை எந்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும்? தாழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும். ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு போவதற்கு அவர் என்ன வேணாலும் செய்வார். வேதம் சொல்லுகிறது, நீ கொண்டுகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கும் தேவன், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கு. வேதத்திலே பார்க்கலாம், யோசேப் என்கிற ஒரு மனிதன், அவன் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாய், நல்ல பிள்ளையாய், உண்மையுள்ள பிள்ளையாய் அவன் வாழ்ந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனை உயர்த்த தேவன் சித்தம் கொண்டார். ஆகவே அவனுக்கு தரிசனங்களை, சொப்பனங்களை கொடுத்தார். கொடுத்த சொப்பனத்திற்கும் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் நேர்மாறாகவே இருந்தது. அடிமையாக விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட இடத்துல போய் குற்றச்சாட்டினாலே சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறார். ஆனால் கர்த்தரோ யோசேப்புக்கு வாக்கு பண்ணினார், உன் சகோதரர்களும் உன் பெற்றோர்களும் உனக்கு முன்பாக பணிந்து குனிவார்கள். ஆண்டவர் அவனை உயர்த்த சித்தம் கொண்டு முடியினார். யோசேப்பை உயர்த்தி வைத்தார். சிறைச்சாலைக்குள்ள இருந்து தீவிரமா அவனை கொண்டு போய் சகல தேசங்களுக்கு மேலாக உயர்ந்த பதவியை அவன் கையில் கொடுத்து, உன்னுடைய வாக்கை அல்லாமல் ஒருவரும் எதையும் அசைக்க கூடாது. அப்படிப்பட்ட மேன்மையான உயர்வை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருந்து அவனை கொண்டு போய் அந்த இடத்திற்கு உட்கார வைக்க முடியும் என்பதை அவர் காண்பித்தார். கடுமையான தண்டனைக்குள்ளான ஒரு மனிதனை ஒரு சில மணி துளிகளுக்குள்ளாக உயர்வான இடத்திலே அவனை உட்கார வச்சு அடங்குவார்கள். எந்த மனுஷனை, ஆகவே தான் வேதம் சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாக எந்த மனிதனை உயர்த்த வரல. ஒருவேளை இந்த நாளில் நீங்க சூழ்நிலை மாறுதலா இருக்கிறது, என்ன நடக்க போகிறது, இதற்கு மேல் என் வாழ்க்கையில உயர்வுக்கு இடமே இல்லை என்று சொல்லி கூட நீங்க நினைச்சிட்டு, யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் நான் எண்ணம் ஓடுகிறது. ஆகவேதான் அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறேன், நான் ஒரு தவறும் செய்யவில்லை, நீ வாழ்வு அடைந்திருக்கும் பொழுது எனக்காக நீ பேசு, எனக்கு இந்த சிறைச்சாலை பிடிக்கவில்லை, நான் எந்த ஒரு குற்றமும் செய்யவும் இல்லை, ஆனால் நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், தயவு செய்து எனக்காக பேசு என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ யோசேப்பை உயர்ந்த இடத்தில் வைக்க சித்தம் கொண்டிருந்தார். ஆகவே பானபாத்திரக்காரனை பேச விடாதபடிக்கு அவனை மறக்க பண்ணினார். அவனுக்கு அவன் செய்த நன்மையை அவன் மறந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த காலகட்டங்களில் நமக்கு உதவி செய்கிறவர்கள் உதவி செய்யாமல் போகலாம். ஏனென்றால் ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தான் உயர்த்துவார், கர்த்தர் தான் மேன்மைப்படுத்துவார்.
அந்த இடத்துல அவர்கள் மறந்து போவார்கள். அவர்கள் ஒருவேளை செயல்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாய் லாய்க்காது. ஆகவேதான் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கும் பொழுது அதுதான் வாய்க்கு. யோசிப்புக்காக அங்கே அந்த பாத்திரக்காரன் அவனாக போய் பேச முடியவில்லை. ஒருவேளை ராஜா அற்பமாய் நினைத்து அதை செய்யாமல் போயிருக்கலாம். ஆனால் குறித்த நேரம் வந்தது, ஆண்டவர் குறித்த வேலை வந்தது. ராஜா ஆட்களை அனுப்பி தீவிரமாய் வெளியே கொண்டு வர சொன்னார். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு என்று நியமித்திருக்கிறதை, உங்களுக்கு என்று குறித்திருக்கிறதை, உங்கள் தலையை உயர்த்த வைத்திருக்கிறார். அதை ஒருவரால் பறித்துக் கொள்ள முடியாது, ஒருவரும் மாற்ற முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஆட்டிற்கு பின்பாக அடைந்து தெரிந்த தாவீது தன்னுடைய வீட்டிற்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசி வந்த பொழுது, மற்ற அது அனைத்து பிள்ளைகளையும் கூப்பிட்ட பொழுது, கடைக்குட்டியாய் இருந்த தாவீது அழைக்கப்படவில்லை, அவன் கூப்பிடப்படவில்லை. ஆனால் கர்த்தரோ அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்தார். அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்தார். தாவீது கூப்பிடப்படவில்லையே, இன்னும் ஒரு குமாரன் உண்டோ, அவனை அழைத்து வா என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறார். ஒருவேளை அவர் தேடி வந்து அபிஷேகம் பண்ண நினைத்த தாவீதை காணோம். ஆண்டவர் சொன்னார், இவனும் இல்லை. 7 சகோதரரை கொண்டு வந்தனர், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. ஒருவன் பராக்கிரமசாலியை காணப்படுகிறான், ஒருத்தன் சௌந்தரவாணியை காணப்படுகிறான். ஒவ்வொரு விதத்தில் காணப்பட்டாலும் இவங்க எல்லாம் கிடையாது. இன்னும் உனக்கு குமாரர் உண்டோ? தகப்பன் மறந்து போய்விடலாம், ஆனால் பரம தகப்பன் ஒரு நாள் மறக்க மாட்டேன். இங்கே தீவிரமாக தாவீதை அழைப்பித்து வர சொல்லுகிறார்கள். வந்தவுடனே இவன் தான். ஆண்டவர் சொன்னார், நீ முகத்தை பார்க்கிறேன், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே யார் மறந்து விட்டாலும் சரி, பானபாத்திரக்காரன் மறந்து போகலாம், நன்மை பெற்றவர்கள் மறந்து போகலாம், அல்லது தகப்பனும் தாயும் கூட மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கும் பொழுது அவர் மறக்க மாட்டார். அவர் வைத்திருக்கிற உயர்வை நிச்சயம் அவர் கொடுத்தே தீர்வார். இங்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் சரி, தாவீதுடைய வாழ்க்கையிலும் சரி, அதுதான் நடக்கிறது. மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையை பாருங்க. எஸ்தர் புத்தகத்திலே மொர்தெக்காயினுடைய வாழ்க்கையில மொர்தெக்காய் அவனை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி ஆமான் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறான். அவனை மாத்திரமல்ல, அவனுடைய இனத்தாரையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் மிகுந்த கோபத்தோடு தெரிந்து கொண்டிருந்தான். பல முயற்சிகளை எடுத்தான். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் மொர்தெக்காயை தீவிரமாய் உயர்த்தினார். தீவிரமாக அவனுடைய கையில் இருந்து ஆமானுக்கு தூக்குமடையும். அவனை மரத்தில் தூக்கி போட்டார்கள். அவன் கையிலிருந்து பிடுங்கி போட்ட மோதிரத்தை, புத்திர மோதிரத்தை அவனுக்கு கொடுத்த ராஜாவுக்கு அடுத்த இடத்திலே கொண்டு வந்து மொர்தெக்காயை உட்கார வைத்தார்கள். அழிக்க நினைக்கலாம். உங்களுக்கான உயர்வை கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது விரோதமானவர்கள் அழிக்க நினைக்கிறான், அழித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கக்கூடிய உயர்வு, வைத்திருக்கிற நன்மை, அதை ஒருவரால் தடை செய்ய முடியாது. ஆகவேதான் செங்கிருக்காருன்னு சொன்னார். முன்னு நீரே என் தலையை உயர்த்துகிறவருமாயிரு. சங்கீதம் 23 சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறீர்கள். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்துகிறார், அவர் உயர்த்துவார். ஆகவேதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீரே என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு.
அவர் தான் உயர்த்துகிறார். ஆகவேதான் தாவீதை மறந்த பொழுதும் உயர்த்தினார். யோசேப்பு மறந்த பொழுதும் உயர்த்தினார். மொர்தெகாயை அழிக்க நினைத்த பொழுதும் அந்த இடத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேலுடைய காரியங்களே பார்த்தோம். அப்படித்தான் எங்கெல்லாம் விரோதிகள் எழுப்பினார்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார் என்று அவர் உயர்த்த நினைத்த பொழுது ஒருவராலும் அதை தடை செய்ய முடியவில்லை. அவர்களுடைய தலைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருந்தது. நம்முடைய தலைகளும் உயர்த்துகிற தேவன் அல்ல, சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிற தேவன் அல்ல. நிச்சயமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். ஜெபி